சார், இப்ப அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா பயங்கரவாதிகளின் 9 நிலைகளை குறிவைத்து தாக்கியிருக்கு இந்த இந்திய ராணுவம். இப்ப பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு. இந்த நேரத்துல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்திய ராணுவம் மேற்கொள்வது அவசியமா இருக்கு? அதுவும் முக்கியமா இன்னைக்கு அவசரமாக கூட இருக்கு மத்திய அமைச்சரவை குழு. இதுல என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் எதிர்பார்க்கலாம் சார்? இப்பொழுது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்பது ஒரு போர் நடவடிக்கை என்று நாம் கருத முடியாது. காரணம், பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு கொலைக்கு பழி வாங்குவதற்காகவே அந்த பயங்கரவாதிகளுடைய நிலைகளை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த ஜெய்ஸ்-இ முகமது என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பினுடைய 4 நிலைகளையும், லஷ்கர்-இ தொய்பா என்று சொல்லக்கூடிய மற்றொரு பயங்கரவாத அமைப்பினுடைய 3 நிலைகளையும், இதே போல ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய 2 நிலைகளும் என மொத்தம் 9 நிலைகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இது பயங்கரவாதிகளை குறிவைத்து பயங்கரவாத நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அந்த தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் யார் என்பது அப்பட்டமாக தெரிந்ததன் பிறகு பாகிஸ்தான் அந்த அமைப்புகளை ஒடுக்குவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த தாக்குதலுக்கு அவசியம் இருந்திருக்காது. மாறாக பாகிஸ்தான் தனது பொறுப்பை தட்டி கழித்ததுடன் எல்லைக்கு அப்பால் இருந்து இந்தியாவிற்கு ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து செய்து வந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் பொதுமக்களை குறிவைத்தோ அல்லது பொருளாதார நிலைகளை குறிவைத்தோ அல்லது ராணுவ நிலைகளை குறிவைத்தோ அந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளுடைய நிலைகளை குறிவைத்து அவர்களது நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் இந்த நேரத்தில் அவர்கள் அமைதி காத்து இதோடு அவர்கள் சென்று விடுவதுதான் அவர்களுக்கு நல்லது என்பதுதான் உலக அரங்கில் இருக்கக்கூடிய கருத்தாகும். எனவே அவர்கள் ஒரு பதில் தாக்குதல் என்ற அளவிற்கு அவர்கள் செல்வார்களா என்பது சந்தேகம்தான். பதில் தாக்குதல் என்கிற அளவிற்கு அவர்கள் சென்றார்கள் என்றால் அவர்களுக்கான அந்த பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். அவர்கள் மிக கடுமையான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும், மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது அவர்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். எனவே அவர்கள் இந்த பதில் தாக்குதல்கள் என்கிற அளவிற்கு செல்வார்களா என்பது சந்தேகம்தான். மாறாக இந்த எல்லைக்கு அப்பால் இருந்து அந்த தொடர்ந்து அந்த துப்பாக்கி சூடுகளை நிகழ்த்துகின்ற அந்த வழக்கமான அந்த விஷமத்தனமான வேலையை பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடும். மற்றபடி அவர்கள் ஒரு பெரிய தாக்குதலை மேற்கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். முதலில் நாம் இதை குறித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் இதற்கு முன் நடைபெற்றிருக்கின்றன. அந்த போர்களில் எல்லாம் பாகிஸ்தான் கடுமையான சேதத்தை சந்தித்து தோல்வியை சந்தித்து அதிலும் ஒரு முறை 90,000 வீரர்களை சரணடை செய்யக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் சென்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அது தவிர இந்த பயங்கரவாதிகள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வேலைகளையும் பாகிஸ்தான் செய்திருக்கிறது. அது உரி தாக்குதலாக இருந்தாலும் சரி, அல்லது புல்வாமா தாக்குதலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பல சந்தர்ப்பங்களில் அந்த இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் கூட பாகிஸ்தான் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது, மிக பெரும் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருந்தது. எனவே அவர்களுடைய கடந்த கால அனுபவம் என்பது ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே 2016 இந்தியா இது போல ஒரு துல்லிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. 2019 கூட ராணுவ விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாகிஸ்தான் அப்பொழுது அது வாளை சுருட்டி கொண்டு இருந்தது போன்ற ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் இந்தியா மீது ஒரு பதில் தாக்குதல் என்கிற அளவிற்கு துணிவார்களா என்பது சந்தேகம். இது முதலில் நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள தீய சக்திகள் அல்லது அதனுடைய அரசும் சரி, இராணுவத்திலும் சரி, அதனுடைய உளவு அமைப்புகளிலும் செயல்படக்கூடிய அந்த சக்திகள் முட்டாள்தனமான வேலைகளில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்திய ராணுவம் என்பது ஏற்கனவே வலிமை வாய்ந்த ஒரு ராணுவம். அது மட்டுமல்லாமல் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லா நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. எல்லை தொடங்கி வான்வழி பாதுகாப்பு அமைப்பு வரை எல்லா நிலைகளிலும் கண்காணிப்பும் உஷார் நிலையும் இருக்கிறது. எனவே அவர்கள் தாக்குதலை அவர்கள் இதை மீறி அவர்கள் ஒரு தாக்குதலை நிகழ்த்தி வருவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த போர் ஒத்திகை என்பது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த நடைபெறும் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமான நிலைகளில்
அந்த தாக்குதல்கள் நடைபெற்றால் பொதுவாக இந்த போர்களின் போது ரொம்ப வலுவான நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவார்கள். ஒரு உதாரணமாக அணுசக்தி கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள், ராணுவ தலைமையகங்கள், இது போன்ற இடங்களை அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடும். அப்படிப்பட்ட சூழலில் அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த போர் ஒத்திகை என்பதும் கூட நடைபெற்று வருகிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். மகிழா.